எல்லோருக்கும் பிடித்தமான ஸ்நாக்ஸ் ஐட்டங்களில் ஒன்று ஜூஸ் பரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மைதா 1 கிலோ, பேக்கிங் சோடா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். 3/4 கிலோ ஜீனி அரைச்சிக்கணும் நல்லா பொடியாக. அரைச்ச ஜீனியை மைதாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெய்யை நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கணும். ஆற வச்ச நெய்யை மாவோடு சேர்ந்து நல்லா பிசைஞ்சிக்கணும். நெய்யிலேயே தான் ஃபுல்லாக பிசையணும், தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நம்ம வேணும்னா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஃபுல்லாக நெய்யிலேயே தான் பிசைஞ்சோம். இந்த மாதிரி பதம் வர்ற வரைக்கும் பிசையணும். அப்போதான் அச்சில் வச்சு எடுக்கிறப்ப ஷேப் கரெக்டாக வரும். மைக்ரோ ஓவன் வர்றதுக்கு முன்னாடி இது மாதிரி பாக்ஸ் பயன்படுத்தினாங்க. இந்த பாக்ஸோட அடிப்பகுதியில் மணலை சீராக கொட்டிக்கணும். அப்போ தான் டெம்பரேச்சர் ஈக்குவலாக எல்லா பகுதிக்கும் போகும். பாக்ஸோட மேல் பகுதியில் கறி துண்டுகளை நல்லா போட்டு ஹீட் பண்ணிக்கணும். நம்ம பிரியாணிக்கு தம் போடுற மாதிரி போட்டுக்கணும். ஒரு ட்ரேயில் நெய் அப்ளை பண்ணி அச்சில் வச்ச மாவை எடுத்து அடுக்கி வச்சிடணும். ட்ரேவை பாக்ஸோட நடுப்பகுதியில் வச்சிடணும். கீழே எரியிற நெருப்புனால மணல் சூடாகி நெய் ரொட்டியோட அடிப்பகுதி நல்லா வெந்துடும். நெய் ரொட்டியோட மேல் பகுதி மேலே இருக்கிற நெருப்புனால நல்லா வெந்துடும். ஃபஸ்ட் டைம் எடுக்கிறப்போ கொஞ்சம் லேட் ஆகும். இது மாதிரி செவந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். எடுத்து தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. 2 ட்ரே இருந்தால் மாற்றி மாற்றி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் அச்சு இருக்குது. நமக்கு எந்த அச்சு பிடிச்சிருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ருசியான சுவையான நெய் ரொட்டி என்கின்ற ஜூஸ் பருப்பி ரெடி.